நாம் தேவனோடு இருந்தால் தேவன் நம்மோடு இருப்பார். உண்மையுள்ள தரிசனம். டாமின் எளிய ஜெபம். ஒரு சிறிய ஊரில் டாம் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் ஒரு அழகான வழக்கம் இருந்தது. அவன் வீட்டில் இருந்தாலும் பள்ளியில் இருந்தாலும் மதிய உணவு உண்பதற்கு முன்பாக அருகில் உள்ள தேவாலயத்திற்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தான். அவன் நீண்ட ஜெபங்களை செய்யவில்லை. மாறாக தேவாலயத்தில் மண்டியிட்டு முழு இருதயத்தோடு, பிதாவே, நான் டாம் வந்திருக்கிறேன், இங்கே இருக்கிறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு வருவான். பல வருடங்களாக இந்த எளிய விசுவாச செயல் அவனது வாழ்வின் ஒரு பகுதியாக மாறியது. நாட்கள் கடந்தன. ஒரு முறை டாம் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். மதிய உணவு நேரம் வந்தது. அவனால் எழுந்து தேவாலயத்திற்கு செல்ல முடியவில்லை. ஆண்டவரே, இன்று உங்களை வந்து சந்திக்க என்னால் முடியவில்லையே என்று அவன் இருதயம் வேதனைப்பட்டது. அவனது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. தூய வெள்ளை அங்கி அணிந்த ஒருவர் அவனது அறைக்குள் நுழைந்தார். அவர் மிகுந்த அன்போடு டாமிடம், எப்படி இருக்கிறாய்? சரியாக சாப்பிடுகிறாயா? உடல்நிலை இப்போது எப்படி இருக்கிறது என்று கனிவோடு விசாரித்தார். அவன் அருகே சில கனிகளை வைத்த அந்த நபர் கிளம்பும்போது மெல்லிய குரலில் சொன்னார், டாம், உன் தகப்பன் நான் இங்கே இருக்கிறேன். பாடம்: நாம் தேவனை தேடினால் அவர் நம்மை தேடி வருவார். நாம் பலவீனமாக இருக்கும்போது கூட நம்முடைய உண்மையான விசுவாசத்தை தேவன் மறப்பதில்லை. நாம் அவரோடு இருந்தால் அவர் எப்பொழுதும் நம்மோடு நமக்காகவும் இருப்பார். சிந்தனைக்குரிய வசனங்கள்: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 145 அதிகாரம் 18 வசனம். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28 அதிகாரம் 20 வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு 4 அதிகாரம் 8 வசனம். ஆமேன்.